இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லா அதிகாரமும் அவரிடம் இருக்கிறது, எல்லா அதிகாரிகள் இருக்கின்றார்கள், நிதி இருக்கிறது, எல்லாம் இருக்கு. ஆனா மனசு மட்டும் இல்லை அவருக்கு. ஒரு கணக்கெடுப்பு நடத்தினா தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை தீரும். உங்ககிட்ட நாங்க ஹைடெக் சிட்டி கேட்கல. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்றால் எல்லாம் மாலும் கட்டிக்கிட்டு, டைடல் பார்க் கட்டிக்கிட்டு, ஹைடெக் சிட்டி, இன்டெலெக்சுவல் சிட்டி, ரோடு பெருசா போட்டுக்கிட்டு, ஏர்போர்ட் பெருசா கட்டிக்கிட்டு, அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் வளர்ச்சின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது என்னை பொறுத்தவரைக்கும் வளர்ச்சியா நான் பார்க்கல. வளர்ச்சினா அதை சுத்தி வாழ்கின்ற மக்கள் முன்னேறி இருக்க வேண்டும், முன்னேற வேண்டும், படிக்க வேண்டும், வேலைக்கு போகணும். பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்லாம் அது வளர்ச்சி கிடையாது. ஆனால் இதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் அதை நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு ஏன் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்? முதன்மை காரணம், தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு இந்த இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது. இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடை தடை செய்ய வேண்டும் என்று. இந்த இடஒதுக்கீடு பெறுவதற்கு ஐயா உள்ளிட்ட நீங்கள் எல்லோரும் எத்தனை போராட்டங்கள் செய்தீர்கள். அது மட்டுமில்ல, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 9வது அட்டவணையிலே, அரசியல் சாசன 9வது அட்டவணையிலே மிக சிரமத்திற்கு பிறகு நம்ம இடஒதுக்கீடை பாதுகாப்பு அளித்தார்.